ஆலமரத்து அம்மன் கோவிலில் நடக்கும் ஆச்சரிய காட்சிகள். மர்மம். வெற்றிலையில் மை தடவி காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருவதற்காக ஒரு கடவுளை இவர் வழிபட்டு வருவது பற்றியும் கூறினார். இந்த அம்மா அஞ்சனா தேவி அம்மா பார்த்துடுங்கோ. இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் நமக்கு தொலைஞ்சு போயிட்டா, அல்லது நம்ம சொந்தக்காரங்க தான் வெளியூர்கள் ஏதாவது வாக்குவாதத்தில் காணாது போயிட்டாங்க அப்படின்னு இருக்குமானா, இவங்க முன்னாடி நாங்கள் வெத்தலையில் எண்ணெய் போட்டு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அந்த நபர் எங்கே இருக்காங்க, இல்லை அந்த பொருட்கள் தான் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதில் எங்களுக்கு தெரிய வரும். 1 மணிக்கூறாவது ஆகும். ஆனால் நேரம்தான் நிறைய நேரம் ஆகும். அதை பார்க்கும்போது நிறைய நேரத்துக்கு பிறகு தான் சுவாமி இதில் காமிப்பாங்க. அப்போ இன்ன இடத்துல அந்த நபர் போயிருக்காரு, இத்தனை நாளையில் வர்றதுக்கு இருக்குது, இல்லை நடுஜாமும் 12 மணிக்கு அந்த ஆள் இப்போ வந்துடுவார், அங்கேருந்து கிளம்பியிருக்கார், இப்படியான தகவல்களை இதில் சொல்லிட முடியும். இன்னொன்று பார்த்திங்களான்னா, யாருக்காவது பொருட்கள் தொலைஞ்சு போயிருந்தால் கூட அது அந்த வரப்பு கரையில் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டுதோறும் நடக்கும் கொடை விழாவில் ஷியாமளாவும் அவர் கணவரும் அருள் வந்து ஆடும் சில வீடியோ பதிவுகள் காண கிடைத்தன. இவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நடத்தும் நிகழ்வுகளுக்கு கோவில் தயாராகிக் கொண்டிருந்தது. பெரிய பாத்திரத்தில் காய்கறிகள் கொட்டப்பட்டு குழம்பு தயாராகிக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் கோவிலுக்குள் சாமி சிலைக்கு அபிஷேகமும் அலங்காரங்களும் நடந்து கொண்டிருந்தன. மற்றொரு பக்கம் அடுப்பில் பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த தண்ணீரை மேலும் கொதிக்க வைக்க தீயை அதிகப்படுத்தினார்கள். கருவறைக்குள் அம்மன் மட்டும் அல்லாமல் காவல் தெய்வங்களின் சிலைகளும் காண கிடைக்கின்றன.